guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போறோம். அதாவது ராஜ்மாவை வச்சு ஒரு சூப்பரான புலாவ் தாங்க பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புலாவ் பண்றதுக்கு ராஜ்மா பீன்ஸை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புலாவ் வந்துட்டு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நல்லா சூடானதுமே கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் 3 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த புலாவுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்திற்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க. இது கூட ஸ்லைஸாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்காமல் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்க ராஜ்மா பீன்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. கூட 2 சின்ன உருளைக்கிழங்க 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ராஜ்மா பீன்ஸ் மட்டும் போட்டு புலாவ் செஞ்சு கொடுத்தா ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்ட பிறகு இது கூட ஒரே ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, புலாவ் வந்துட்டு புளிப்பாயிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு இந்த ராஜ்மா பீன்ஸ், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த புலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் சாதாரண வீட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த புலாவை நான் பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறதுனால அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஏன்னா ஒரு விசிலில் ராஜ்மா வந்து வேகாது. பாஸ்மதி அரிசிக்கு ஒரு விசில் விட்டால் போதுமானதாக இருக்கும். அதனால் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு விசில் விட்டுட்டு பிறகு அரிசி சேர்த்துறதுக்கு அப்புறமா ஒரு விசில் விட்டு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ராஜ்மா பீன்ஸும் நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி சாதமும் குலையாமல் வருங்க. பாருங்கள், ராஜ்மா பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்துட்ட பிறகு லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கலக்காதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். அரிசி சேர்த்துட்ட பிறகு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் செய்யும்போது உப்பு செக் பண்ணும்போது உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்குங்க. அதுதான் குக்கர் மூடி போட்டு பாஸ்மதி அரிசியில் செய்கிறதா இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் நார்மல் ரைஸில் செய்கிறதா இருந்தால் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட ராஜ்மா புலாவ் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் சிம்பிளான ராஜ்மா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவை குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது எந்த ஒரு சைடிஷ் இல்லாமல் கொடுத்து விடலாங்க. ஏன்னா இந்த புலாவில் நம்ம ராஜ்மா பீன்ஸும் பொட்டேட்டோவும் சேர்த்துருக்கிறதுனால எந்த ஒரு சைடிஷும் தேவைப்படாது. இந்த புலாவ் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெறும் 10 நிமிஷத்தில் கடகடன் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ராஜ்மா பீன்ஸில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.